அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோல்லாண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சோல்லாண்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதோடைய அடுத்த பார்ட் தான் இது. அதாவது நருட்டோக்கு அப்புறம் புருட்டோ வந்ததில் அதே மாதிரி தான். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் புரியுமா அப்படிலாம் கிடையாது. இதை நீங்கள் டைரெக்டாக இண்டிவிஜுவலாக பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். ஆனால் ஒரு சில இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா கதையை நீங்கள் ரெகுலராக பார்த்தாலே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சோல்லாண்ட் 1ல் கடைசியாக என்ன ஆகும்னா, நம்மளோட ஹீரோ ஒரு காடாக மாறிடுவான். ஸோ அவன் காடாக மாறினதுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு காட்ஸ் இருக்கக்கூடிய உலகத்துக்கு அமைச்சிருவாங்க. இதுதான் நம்மளுடைய ஹீரோ, சரிங்களா? போன பாட்டில் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அங்கே அவனுக்கு 20 வருஷம் தான் போயிருக்கும். ஆனால் இங்கே பூமியில் கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு மேலே கடந்து போய்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன ஆயிருக்கும்னா, இவன் வந்து தாங்ஸ் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான் ஒன்று ஆரம்பிச்சிருப்பான். ஸோ காலப்போக்கில் அந்த கிளான் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் மறைஞ்சு போயிருக்கும். அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கும். ஸோ இவன் வந்து என்ன காடாக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காடாக இருக்காங்க. இவன் யூஸ்வலாக ஒருத்தர் ஒரு காடாக தானே இருப்பாங்க, ஆனால் இவன் வந்து 2 காடாக இருப்பான். அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்துக்கலாம். இப்போ அவன் என்ன சொல்கிறான், புதுசாக ஒரு ஸ்டார் ஒன்று தோன்றியிருக்கு. அதோட ஃப்யூச்சர் என்னவா இருக்குன்றது எனக்கு தெரியல, ஆனால் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த தாங்ஸ் கிளான் இருக்குது பார்த்தீங்களா, அது மறுபடியும் உயிர்ப்பித்து எழப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த காடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க இருக்காங்க, சரிங்களா? ஒரு பொண்ணு வந்து பூமியில் இருக்காங்க, இன்னொரு பொண்ணு இவன் கூட தான் இருக்கா. ஸோ இப்போ பூமியை காட்டுறாங்க, கரண்ட்டே. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இது யார் அப்படின்னா, இந்த சோல்லாண்ட் 1ல் மூபாயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைகர் பவர் இருக்கும். அவங்க ஃபேமிலி தான் இது. இந்த ஃபேமிலியில் ஒரு பையன் இருக்கான். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ். ஆக்சுவலாக இந்த பையன் யாருன்னா, அந்த ஃபேமிலியில் அந்த 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தை. அதனால் பல கொடுமைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பான். இப்போ இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அங்கே இருக்க கார்ட்ஸ் வந்து தடுக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது. அந்த பவரை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் பவர் தான். ஃபிசிக்கலாக யாரையும் அடிக்கிற பவர் இப்போதைக்கு இவனுக்கு கிடையாது. ஆனால் இவனோட பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல நின்று அவங்க அப்பா போகிறத முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவுக்கு தெரியுது யாரோ நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பையன் அங்கேருந்து அவர் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போயிடுறான்ப்பா. அதாவது அவங்க அப்பா போனதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருப்பாங்களா அந்த முதல் மனைவி, அவங்க என்ன பண்ணாங்க, இவனையும் இவங்க அம்மாவையும் வெளியில் இருக்க இடத்துல வந்து தங்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொடுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க அம்மா வந்து உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிருப்பாங்க. கடைசியாக ஒரு கத்தி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளானுக்கான கத்தி போல தெரியுது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான கத்தி போல தெரியுது. அதை கொடுத்துட்டு நீ வந்து அவனுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிருப்பாங்க. இவனுக்கு என்னன்னா, எப்படியாவது இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னா கொலை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இவங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும், அதுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்காக சார் எங்கே போகிறார் அப்படின்னா, காட்டுக்குள்ளே போய் மிருகத்தை வேட்டையாடி அந்த சோல் ரிங் அப்படிங்கிறத எடுக்கணும் இல்லையா, அதுக்காக போய்கிட்டு இருக்காப்புல. இவன் உடம்புல அந்த அளவுக்கு சக்திலாம் இல்லை தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைல்ல, தனியாக தான் போய் ஆகணும். ஓகேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் சரிப்பா வேட்டையாடி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்களை பிடிச்சு வறுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு கேரக்டர் வருது. இவ யார் அப்படின்னா, இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங் யா. இவ யார் அப்படின்னா, இந்த தாங்ஸ் கிளான் சொல்லிட்டு ஒரு கிளான் ஒன்று ஆரம்பித்தாங்க சொன்னோம் இல்லையா, 6000 வருஷம் ஆச்சு, அது அழிஞ்சு போச்சுன்னு. அந்த கிளானில் இப்போ 2 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க. இவ வந்து அந்த கிளானுக்கு லீடர். அப்போ இவன் வந்து கேட்குறான், எனக்கு பசிக்குது அப்படிங்கிறா. இவன் இந்த மீனை கொடுக்குறான், சாப்பிடு அப்படிங்கிறான். இவன் சாப்பிடலான்னு போகும்போது இன்னொரு குரல் கேட்குது, டேய் அந்த பையன் கிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிட்றியா, அவனே இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேபே. இவனும் வந்து அந்த தாங்ஸ் கிளானில் ஒருத்தன் தான். ஆனால் இவன் நம்ம போன பாட்டில் அந்த மாஸ்டர் இருந்தார் பார்த்தீங்களா, அவங்களோட கிளானை சேர்ந்தவன். இவனுக்கு வந்து டிராகன் பவர் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே இப்போ தாங்ஸ் கிளானில் இருக்காங்க. ஸோ இவங்க உட்காந்து மீன் அப்படிங்கிறத சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ யார் அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கல. இல்லைங்க நான் கிளம்புறேன், பை பைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் போகிற திசையை பார்த்தே இவங்களுக்கு தெரியுது அவன் காட்டுக்குள்ளே தான் போகிறான். இந்த மாதிரி மிருகத்தை வேட்டையாட தான் போகிறான். இவங்ககிட்ட என்ன தான் பவர் அப்படிங்கிறது இருந்தாலும் பயவில் ரொம்ப வீக்காக இருக்கே, வேட்டையாடுற அளவுக்குலாம் இவன் உடம்புல தெம்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவனை உள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கான். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சத்தம் அப்படிங்கிறது கேட்குது. இவனை ஒரு பீஸ்ட் அந்த இடத்துல அட்டாக் பண்ணுது. இவனுக்கு வேறு வழி இல்லை, இந்த பீஸ்ட்டை தேடி இவன் போகல, ஆனால் வேறு வழி கிடையாது. அது கூட சண்டை போட்டு தான் ஆகணும். பயங்கரமாக சண்டை போடுறான், முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது. இவன் உடம்புல இருக்கிற தெம்புக்கு எங்கே அது கூட நிற்கிறது, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு சமாளித்து பார்க்குறான். ஒரு வழியாக அதை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அவன் கையில் அந்த கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை வச்சு அதை கொன்னுடுறான். ஆனால் என்ன பிரச்சனைனா, கொலை பண்ணதுக்கு அப்புறமா அதோட உடம்புலேருந்து சோல் ரிங் அப்படிங்கிறது வெளியில் வருது. அந்த சோல் ரிங்கை யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ இவன் உடம்புல சுத்தமாக தெம்பு கிடையாது. அட என்னடா இது, கஷ்டப்பட்டு வேட்டையாடியுமே யூஸ் பண்ண முடியலேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த புல்தரை அப்படியே ஐஸாக மாறிக்கிட்டே வருது. ஆஹா, இந்த சைடில் என்னமோ நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல ஏதோ டிராகன் மாதிரி ஒன்று வருதுங்க. இவன் கிட்ட வந்து பார்த்துக்கிட்டே இருக்க, இவனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னது அது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவனும்
அவனும் அப்படியே ஐஸா மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இதில் தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.